அனைவருக்கும் வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் 6ஆம் இடம், இதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குமே எல்லோருக்குமே உடனடியா இருக்கக்கூடிய கேள்வி, 6ஆம் இடம்ன்றது அவயோக பாவம் அப்படின்ற ஒரு நிலை தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. கன்சல்டேஷன் வரவங்க கூட 6ஆம் அதிபதியின் தசை நடக்குது, இல்ல 6ஆம் அதிபதியினுடைய புத்தி காலகட்டம் நடக்குதுன்னா பயம் வந்துடுது. வாழ்க்கையில கடனோ நோயோ எதிரியோ ஏற்பட்டுருமோன்ற சந்தேகம் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ 6ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு கடன் நோய் எதிரியை மட்டும்தான் கொடுக்குமான்னா கண்டிப்பா இல்லை. 6ஆம் இடத்திலும் பலவிதமான அதிர்ஷ்ட பலன்கள்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மனிதன் தன் சுயமுயற்சி இல்லாம, அதாவது அவரா ஓனா பெரிதளவுல பிசினஸ் பண்ணி அவர் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபத்துல குடும்பத்தையும் சமூகத்துல ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய அளவுல ஒரு வள்ளலாக மாற்றணுன்ற ஒரு நிலை 10ஆம் இடம் கொடுக்குது. ஆனால் சுயமுயற்சியே இல்லாம ஒரு ஜாதகரை பிற நிறுவனங்கள்ல நல்ல வேலையில் அமர்த்தி அந்த வேலையின் மூலியமாக பணம் கிடைத்து அந்த பணத்தினால் தன் குடும்பத்தையும் தன்னிறைவு அடைய செய்து இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சேகரித்து பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பலனை இந்த 6ஆம் இடம் தான் கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு நல்ல வேலையை இந்த 6ஆம் இடம் தான் பெற்று தருகிறது. அதுபோல 6ஆம் இடத்துல கடன் பாவம் இருந்தாலும் நிறைய ஜாதகர்கள் இப்ப பாத்தீங்கன்னா வீடு கட்டுறாருன்னா இஎம்ஐல போகும், லோன் ஆப்ஷன்ல வீடு கட்டுவார், வீட்டிற்காக லோன் இருக்கும். வாகனம் வாங்குறாருன்னா லோனுக்காக வாகனம் வாங்குகிறார். அப்போ இஎம்ஐன்றது நல்ல நிலையிலும் ஒரு ஜாதகர் பயன்படுத்தி கொள்கிறார். உதாரணத்திற்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் மாத சம்பளம், அதுல ஒரு 50,000 வரைக்கும் இஎம்ஐ போகுது அப்படின்னா அவர் லைஃபை பீஸ்ஃபுல்லா கடந்து போயிடுவார். அவருக்கு அந்த 50,000 இஎம்ஐ கிடைக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் இஎம்ஐ ப்ராசஸும் மாசம் 50,000 கட்டினா போதுன்னா அவருக்கு அந்த 50 லட்சம் ரூபா ஒரு பெரிய ஃபண்ட். அந்த 50 லட்சத்தை வச்சு அவர் வீடு பிளான் பண்ணுவார், இல்லை ஏதோ ஒரு அசட்டை பிளான் பண்ணுவார். அது அவருக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் போலதான், அடிஷ்னல் லாபம் போலதான். அப்ப எல்லாருக்குமே கடன் பிரச்சனை இருக்குதான்னா கடனினால் லாபம் அடைகிறவங்களும் நிறைய பேரு. அதுபோல கடன் வாங்கி தொழில் ஆரம்பித்து அந்த தொழில் வளர்ச்சி பெறுறதும் நிறைய பேருக்கு அமையுது. அப்ப 6ஆம் இடத்துல அதிர்ஷ்ட பலன்களாக கௌரவமான வேலை, நல்ல மிகப்பெரிய கௌரவ வேலை, கௌரவ நிறுவனங்கள்ல கொடுக்குறது. அரசு ஊழியமான்றத அரச கிரகத்தை பார்த்துக்கணும். அரச கிரக வலுவா அல்லது வெளி பிரைவேட்ல வேலை செய்யக்கூடிய கிரக வலுவான்றத பார்த்துக்கிட்டு அரசா பிரைவேட் வேலையான்றதை முடிவு பண்ணிக்கணும். எதுவானாலும் ஒரு மனிதனுக்கு கௌரவமான உயர்ந்த வேலையை கொடுக்கிறது 6ஆம் இடம் தான். அதுபோல் கடனை பெற்றுக்கொண்டு அந்த கடனின் மூலியமாக தன்னிறைவு வீடாகவோ வாகனங்களாகவோ சொத்துக்களாகவோ சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலையும் இந்த 6ஆம் இடத்தின் மூலியமா தான் கிடைக்குது. அதுபோல ஜாதகருக்கு போட்டிகளில் ஜெயிப்பாரா, வெற்றி பெறுவாரா, எந்த செயலை செய்தாலும் எந்த ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டும், வம்பு வழக்கா இருக்கட்டும், பிறரிடம் போராடக்கூடிய இடங்கள்ல இவருக்கு வெற்றி, போட்டிகள்ல வெற்றி, போட்டி தேர்வுகள்ல வெற்றி, காம்படிஷன்ல வெற்றி எல்லாம் இந்த 6ஆம் இடம் தான் உறுதிப்படுத்துகிறது. அப்ப அதிர்ஷ்டம் நிறையவே இந்த 6ஆம் இடத்துல இருக்கிறது. தொலைதூர பயணங்களும் 6ஆம் இடத்துல அமைந்திருக்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அப்ப 6ஆம் இடமும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாழ்க்கையில ஜாதகருக்கு கொடுக்கும். அந்த வகையில மேஷம் முதல் 12 லக்னத்திற்கும் எந்த கிரகம் 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது யோகம்னு பார்க்கலாம். ஏன்னா அவயோகமும் இருக்கு. நிறைய பேர் 6ஆம் இடத்துல கிரகம் அமர்ந்து தசை நடத்தி கடனால் பிரச்சனையும் நோயால் பிரச்சனையும் அவதிக்குள்ளாவதும் இருக்கிறது. நாம் சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல தொடர்பு கொண்டுச்சுன்னா 6ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை தரும். 6ஆம் இடத்தின் மூலியமாக ஜாதகர் பெரும் வெற்றியை கொடுப்பார். 6ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்ததிபதியோடோ மேஷம் முதல் மீனம் வரை நாம் சொல்லக்கூடிய கிரக தொடர்பு தான் மிகப்பெரிய யோகம். இந்த பதிவுல நாம மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிற கிரக அமைவையும் சாதகம் இல்லாத கிரக நிலையம் தான் சொல்ல போறோம். நடுவுல நியூட்ரலை பத்தி சொல்ல போல, ராகு கேதுக்களை பற்றி சொல்லல. ஷேடோ பிளானட் அமர்ந்த இடத்தினுடைய வலு விளைவு பெற்ற கிரகத்தை பொறுத்தே அமையும். எனவே பிற கிரகங்களுக்கு பார்க்கலாம். நியூட்ரல், நம்ம சொல்லாத கிரகம்லாம் நியூட்ரல், சமபங்கு பலன். கடனும் இருக்கும், நோயும் இருக்கும், எதிரியும் இருக்கும். அதனால நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. வேலையை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடிச்சி செய்யறது இல்லை. 40% பேர் தான் வேலைக்கு போறீங்கன்னா அந்த வேலையை பிடிச்சி செய்யக்கூடிய நபர். அப்ப இந்த நியூட்ரல் பலன்லாம் வேலையை பிடிக்காத, ஆனா அதுல இருந்து வரக்கூடிய பணம் பிடிக்கும். சேலரி கிரெடிட் ஆகிறது, பிடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். அந்த வகையில மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா 6ஆம் இடமாக கன்னிமனை வருகிறது. அதிபதி புதனாக வருகிறார். மேஷத்திற்கு சுக்கிர புதன் காம்பினேஷன் யோகம். சுக்கிரனோடு 6ஆம் இடமோ 6ஆம் இடத்த அதிபதியோ தொடர்பு கொள்றாருன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சூரியன் தொடர்பு கொள்றாருன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடும். செவ்வாய் மட்டும் தொடர்பு கொள்ளக்கூடாது. செவ்வாய் தொடர்பு கொண்டால் காம்படிஷன் போட்டிகள் அதிகமாக இருக்கும். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 6ஆம் இடம் தன்னுடைய சொந்த அதிபதியின் வீடாக துலாம் அமைகிறது. 6ஆம் இடம் 6ஆம் இடத்தோடு புதனோ சனியோ தொடர்பு கொண்டா மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம்.
குரு தொடர்பு கொள்றாருன்னா சற்று அங்கு பிரச்சனை, வேலைகள்ல கெடுபலன்களும் கொஞ்சம் கஷ்டபலன்களும் ஜாதகருக்கு இருக்கு. ஏதேனும் ஒரு பிரச்சனைய தசை நடக்கும் பொழுது கொடுத்துட்றார். மிதுனத்துல பிறந்திருக்கிறீங்க, 6ஆம் இடமாக விருச்சகமனை வருகிறது, அதிபதி செவ்வாயாக வருகிறார். இடம் அதிபதியோடு சனி பகவான், சனி செவ்வாய் காம்பினேஷன் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம். அதுபோல் சுக்கிர தொடர்பு யோகத்தை தரும். புதன் மட்டும் தொடர்பு கொள்ளக்கூடாது. கடகத்துல பிறந்திருக்கிறீங்க, 6ஆம் மனையாக யோகருடைய வீடே வருகிறது, மீனமனையாக தனுசு மனையாக வருகிறது, அதிபதி குரு பகவானாக வருகிறார். இந்த குருவோடு சூரியன் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகம், சந்திரன் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது. மாறாக சனி பகவான் மட்டும் தொடர்பு கொள்ள கூடாது. தொடர்பு கொண்டால்னா கஷ்டம், பிரச்சனை ஏதோ ஒண்ணு கொடுத்து விடுகிறார். சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 6ஆம் மனையாக மகரமனை வருகிறது, அதிபதியாக சனி வருகிறார். சனி பகவானோடு புதன் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதுபோல சனி பகவான் தனித்து மட்டும் வலுக்கக்கூடாது, தனித்து வலுவெற்றிருந்தால் பிரச்சனையை கொடுத்துரும். அதுபோல சனி செவ்வாய் காம்பினேஷன் சாதகம் இல்லை சிம்மத்திற்கு. கன்னியில பிறந்திருக்கிறீங்க, 6ஆம் இடத்தோடு கும்பமனையில அதிபதி சனி, இவரோடு புதனும் சுக்கிரனும் தொடர்பு கொள்வது யோகம். செவ்வாய் மட்டும் காம்பினேஷன்ல இருக்கக்கூடாது. துலாத்துல பிறந்திருக்கிறீங்க, 6ஆம் மனை மீனம், அதிபதி குரு பகவான், குருவோடு புதன் தொடர்பு கொள்வது யோகம், சனி பகவான் தொடர்பு கொள்வது யோகம், சுக்கிரன் தொடர்பு கொள்வது சாதகம் இல்லை, சந்திரன் தொடர்பு கொள்வது சாதகம் இல்லை. கஷ்டத்தை கொடுத்துருது. அதிர்ஷ்டம் கொடுக்கும் இடம் அதிர்ஷ்டம் கொடுக்காம போயிடுது. விருச்சகத்துல பிறந்திருக்கிறீங்க, 6க்கு அதிபதியாக செவ்வாயே வருகிறார், இடமாக மேஷமனை வருகிறது. குரு தொடர்பு கொள்வது 6ஆம் இடத்தோடு யோகத்தை கொடுக்கிறது, சந்திரன் தொடர்பு கொள்வது யோகத்தை கொடுக்கிறது, சூரியன் தொடர்பு கொள்வது யோகத்தை கொடுக்கிறது. புதன் தொடர்பு கொண்டால் சற்று சாதகம் இல்லாத பலன். தனுஷில் பிறந்திருக்கிறீங்க, 6ஆம் மனையாக ரிஷபமனை வருகிறது, அதிபதி சுக்கிரனாக வருகிறார். 6ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்வது யோகம், புதன் தொடர்பு கொள்வது யோகம், குரு தொடர்பு கொள்வது சாதகம் இல்லை. மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 6ஆம் இடமாக கடகமனை வருகிறது, 6ஆம் மனையாக மிதுனமனை வருகிறது. மிதுனத்தின் அதிபதி புதன் பகவான் வருகிறார். புதனோடு சனி சுக்கிர தொடர்பு யோகம் செய்கிறது. அதுபோல் மகரத்திற்கு சந்திரனோ சூரியனோ 6ஓடு தொடர்பு கொள்ளும் பொழுது சற்று சாதகம் இல்லாமல் வேலையில உடல் ரோகமோ ஏதேனும் ஒரு அந்த 6ஆம் பாவத்தினுடைய கெடுபலன்கள் வந்து விடுகிறது. கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 6ஆம் மனையாக கடகமும் அதிபதி சந்திரனும் வருகிறார். குரு தொடர்பு கொள்வது யோகம் சொல்கிறது. அதுபோல் குருவோடு கூடி புதன் தொடர்பு கொள்வது யோகத்தை தருகிறது, சுக்கிரன் தொடர்பு கொள்வதும் யோகத்தை தருகிறது. அந்த வீட்டுல சுக்கிரன் இருக்கக்கூடாது, பகை இருந்தாலும் கூட வெளிநாடு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துரும். மாறாக அங்கு சந்திரன் வலுப்பதோ சூரியன் தொடர்பு கொள்வதோ சாதகம் இல்லை. மீனத்துல பிறந்திருக்கிறீங்க, 6ஆம் மனையாக சிம்மம் வருகிறது, அதிபதி சூரியன் வரார். சூரியனோடு குரு தொடர்பு கொள்வது செவ்வாய் தொடர்பு கொள்றதெல்லாம் மிகப்பெரிய யோகம். அங்கு சுக்கிரன் தொடர்பு கொள்வது சாதகம் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். நான் மேல சொன்ன இந்த கிரக தொடர்புல நல்ல தொடர்பு இருந்துச்சுன்னா 6ஆம் இடம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பண்ணி தரும். அந்த தசாபுத்திகளை நினைச்சு கவலை கொள்ள வேண்டாம், கண்டிப்பா வலுவா இருக்கும். சில நேரங்கள்ல அவயோக தசை நடக்குதுன்னா அந்த தசை ஆதிபத்திய பலனின் அடிப்படையில சில உடல் ரோகம் வரதான் செய்யும். இருப்பினும் நிலையாக அந்த 6ஆம் இடத்தினுடைய ஒரு அதிர்ஷ்ட பலன் ஜாதகரை தற்காத்துக் கொள்ளும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.